ஒரு நாளைக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா பெட்ரோல். அதுலேருந்து நம்ம ஒரு ரூ. 200 பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அதில் ஒரு ரூ. 35 100க்கு 35 அப்படின்னா ஒரு ரூ. 70 ஒரு நாளைக்கு சேவ் பண்ணோன்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா? இதில் ஏகப்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் கொடுத்துருக்கு. மல்டி வால்வுன்னு சொல்லி அதில் மல்டி வால்வு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா சேஃப்டி ப்ரெஷர் வால்வு கொடுத்துருக்காங்க. சடன்லி அந்த ப்ரெஷர் ஹோஸ் கட் ஆயிருச்சு அப்படின்னா உடனே வந்து அந்த வால்வு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி லாக் ஆகி டேங்க்ல அப்படியே பாதுகாப்பு கொண்டுரும். உங்களுக்கு ஒரு 35 கிலோமீட்டருக்கு ஒருக்க பங்க் இருக்குது. அதனால் சப்போஸ் எல்பிஜி இல்லை அப்படின்னாலும் நம்ம உடனடியாக ஒரு பெட்ரோல் போட்டுட்டு கண்டிப்பாக நம்ம ஓட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ உள்ள இந்த விபு ப்ராடக்ட்டில் உள்ள அது எந்த பிரச்சனையுமே இல்லை சார், தெளிவாக இருக்குது. ஏன்னா எல்லாமே ஆத்தரைஸ்டாக ஐகார்டில் போய் எல்லாம் டெஸ்டிங்லேருந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்றைக்கி பெட்ரோலில் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதோ அதே பர்ஃபார்மன்ஸு கேஸ்லேயுமே இருக்குது சார். எந்த பிரச்சனையுமே இல்லை. எல்பிஜிலையுமே இருக்குது. ஏன்னா என்ஜினுக்கு ரெண்டுமே போகிறது பார்த்தீங்கன்னா வேப்பராக தான் போகுது. ஃபியூலுமே வேப்பராக தான், ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சரில் தான் போகுது. கேஸுமே அதே ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சரில் தான் போகுது. அந்த மாதிரி ஒரு கன்வென்ஷன் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தெளிவாக இருக்குது சார் இப்போ இதில். ஏன்னா இதுக்குன்னே தனியாக ஒரு வயரிங் கிட்ட அடிஷ்னலாகவே செட் பண்ணிடுறாங்க. அந்த வண்டிகளோட வயரிங் கிட்டில் அந்த ஹார்னஸ் எதுவுமே நம்ம நோண்டுறதில்ல. சப்போஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு தனி கிட்டு போட்டு பேட்டரிலேருந்து தனியாக வயரிங் எடுத்து அதுக்குன்னு ஒரு ஈஸியம் ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு ஃபீஸ் கண்ட்ரோலோட எல்லாமே இருக்குது. சப்போஸ் எதுவும் பிரச்சனைனா கூட அந்த வயரிங் கிட்ட அப்படியே நிற்கும். கண்டிப்பாக பெட்ரோலில் மட்டுமே ரன் ஆகிட்டு இருக்கும். வண்டி நடுப்புற பாதிச்சு நிற்கிறதுக்கோ எதுக்குமே வாய்ப்பு இருக்காது. என்னோட வண்டிக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எல்பிஜி ஃபிட்மெண்ட் பண்ணேன். நான் மாதத்துக்கு 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவேன். இப்போ வந்து ஒரு 1200 ரூபாய்க்கு பெட்ரோல் எல்பிஜி போடுறேன். அதனால எனக்கு ஒரு 700 ரூபாயிலேருந்து 800 ரூபாய் வரைக்கும் சேவிங்ஸாக இருக்குது. இந்த சேவிங்ஸ்னால பக்கத்தில் இருக்க எல்லாருமே வந்து எல்பிஜி கிட்டில் வண்டி ஓட்டுறதுக்கு பயம், சேஃப்டி இதெல்லாம் பற்றி விசாரித்தாங்க. இதில் நல்லா இருக்குது, கேர்ள்ஸ் ஓட்டுறதுக்கு ஒரு பயமும் இல்லை, சேஃபான ரைடாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணதுனால எல்லாருமே எல்பிஜி கிட்டுக்கு மாறணும் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது. கண்டிப்பாக மாறிடுவாங்க.